ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலைவெளி தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இன்றைக்கு நாம் தியானம் செய்வோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாய் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்கே யோவான் முக்கியப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஐக்கியம் என்பதாகும். நாங்கள் யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று இங்கே குறிப்பிடும் பொழுது பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். இதிலே எங்களுடைய என்ற வார்த்தையை அங்கே குறிப்பிடுவதன் மூலமாக யோவான் மற்ற அப்போஸ்தலர்களையும் அங்கே குறிப்பிட்டு அங்கே சொல்லுகிறார். ஆகவே எல்லா அப்போஸ்தலர்களுடைய ஐக்கியமும் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிகளை பார்த்து எழுதக்கூடிய அல்லது விசுவாசிகளுக்கு எழுதக்கூடிய யோவான் எதை குறிப்பிட விரும்புகிறார் என்றால், நீங்களும் எங்களைப் போல பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக வலியுறுத்தி காட்டுகிறார். சரி, இந்த பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம் என்று நாம் பார்க்கும் பொழுது யோவான் இந்த ஐக்கியத்தை எப்படி அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவனோடு எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை எந்த அர்த்தத்திலே குறிப்பிடுகிறார்? அதை யோவானே தன்னுடைய வாக்கியங்களிலே சொல்லுகிறார். பாருங்கள், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களிலே இந்த ஐக்கியத்தை பற்றி, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பற்றி விவரிக்கிறார். நாம் அவரோடு ஐக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவனோடு உள்ள ஐக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ இது கற்பனை அல்ல, மாறாக இதை நம்முடைய வாழ்க்கையின் நடையிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யோவான் குறிப்பிடுகிறார். அப்ப தேவனோடு உள்ள ஐக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வாசித்த இந்த 6, 7 ஆகிய வசனங்களிலே இருளில் நடவாமல் ஒளியிலே நடத்தல் தான் தேவனோடு உள்ள ஐக்கியம் என்று சொல்லி யோவான் குறிப்பிடுகிறார். அந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால், 7வது வசனத்தில் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி என்றால் தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி தேவன் ஒளியில் இருக்கிறாரோ அதை போல நாமும் ஒளியிலே நடத்தல் தான் பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. ஆகவே இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஒளியிலே நடத்தல் என்றால் என்ன? இருளில் நடவாமல் ஒளியிலே நடத்தல் என்பதனுடைய அர்த்தத்தை மேலும் யோவான் அங்கே குறிப்பிடுகிறார். அதை 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது அங்கே ஒளியிலே நடத்தல் என்றால் என்ன என்பதை காட்டுகிறார். பாருங்கள், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடனாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். கவனித்தீர்களா? ஒளியிலே நடத்தல், பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம், இதனுடைய அர்த்தத்தை யோவான் எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறதிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏனென்றால் இதே 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தார், தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அப்ப தேவனிடத்தில் உள்ள ஐக்கியம் அப்படின்னு சொன்னா
நாம் சகோதரரிடத்தில் வைக்கக்கூடிய அன்பை இங்கே காட்டுகிறது. அப்ப எந்த ஒரு விசுவாசி தன் உடன் சகோதரை பகைக்காமல், வெறுக்காமல், பொறாமை கொள்ளாமல் அவர்களிடத்தில் அன்பு காட்டுகிறானோ, அந்த தெய்வீக அன்பை காட்டுகிறானோ, உண்மையான அன்பை காட்டுகிறானோ, அவன்தான் பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறான் என்பது அர்த்தம். நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி காண்கின்ற சகோதரிடத்தில் அன்பு செலுத்தவில்லை என்றால் அது உண்மையான அன்பு ஆகாது. அது வல்ல பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவை காட்டுகிறது. அப்ப பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு அப்படின்னு சொன்னால், அல்லது ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய சகோதரிடத்திலே உண்மையான அன்பை செலுத்த வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட அன்பை செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.